சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். எல்லாமே லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம். முதல்ல வெஜிடபிள் லெமன் ரைஸ், மணத்தக்காளி சாதம், அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது கர்நாடகா ஸ்டைல்ல தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பிரியாணி. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கர்நாடகா ஸ்டைல்ல அவரேக்கலு பிரியாணி, அப்புறம் நேபாளி ஸ்பெஷல் வைரல் சக்குனி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சாதம். ஹேருக்கு ரொம்ப நல்லது. சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் மணத்தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி அப்படிங்கிறதுல விட்டமின் சி, ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஜீரகம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு திக்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து கொடுத்து விடலாம். இப்போது பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் இஞ்சி கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஓரளவுக்கு நமக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 விதமாகவும் பண்ணலாம். ஒன்று வெங்காயம் போட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பவுடரை அரைச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மணத்தக்காளி நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை 2-3 இலைகளை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ப்ளூபெர்ரி மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கும். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து இது கிடைக்கிறது கிடையாது. நம்ம கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். மவுத் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை போட்டுட்டு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு வதக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா சாஃப்டான கீரையாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். இதில் வந்து விட்டமின் கேவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் புளி போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நான் சொன்ன மாதிரி 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சும் பண்ணலாம், தண்ணி ஊற்றாமையும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது புண்ணு வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டொமக் அல்சராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சீக்கிரமாக குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. எப்படியுமே வாரத்தில் 2 தடவை நமக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அதாவது ஃபைனாக சாப் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா வெங்காயம் எல்லாமையும் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதிலே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிறது குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இது வந்து நல்லெண்ணெயிலெல்லாம் வதக்கி பண்ணுவாங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயில் மிளகாய், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது கிடைக்கல அப்படிங்கும்போது ப்ளைன் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போடலாம். இப்போது அரைச்சி வச்ச மணத்தக்காளியோட விழுது அதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மணத்தக்காளி பேஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் துவையலாக யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாக யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு, பணியாரத்துக்கு, ஊத்தப்பத்துக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெசிபி. நீங்கள் வந்து இதை நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மணத்தக்காளி சட்னி பண்ணிங்க அப்படின்னா. இப்போது நம்ம வேக வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள். ஆல்ரெடி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒன்று ஓட்ட பார்க்கும். இதுக்கு மேலே நீங்கள் லெமனெல்லாம் பிழிஞ்சு விடாதீங்க. ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கிறதுனால அதே கரெக்டாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கும். கூடவே கொஞ்சம் வறுத்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வச்சிடலாம், இல்லை சிப்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து நீங்கள் புளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க யூஸ்வலாகவே மணத்தக்காளி சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து மத்தியானம் கொடுத்து விட முடியலன்னா கூட நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுத்துடலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ரைத்தாவும் பண்ண போகிறோம். பீட்ரூட்டில் விட்டமின் ஏ, சி, இ அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்ரூட் சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, இப்படி நிறையா இருக்குது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு போடுவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த தயிரோட ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் தயிர் ஆட் பண்ணல. தக்காளியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். துருவி போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக பீட்ரூட் சாதம் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், உப்பெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சால்னாக்கு போடுற மாதிரியே தான். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்கும். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக லஞ்சுக்கு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா குறைவான ரைஸ், குறைவான ஆயில், குறைவான நெய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் ரைஸ் எல்லாம் வேணான்னா கினோவா, திணை, வரகு, குதிரைவாளி இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது 1 கப் அரிசிக்கு 1.25 கப்லேருந்து 1.5 கப் தண்ணி மட்டும் போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு ட்ரையாக வேணும்னா 1.25 கப். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மாய்ஸ்டர் இருக்கணும்னா 1.5 கப் போட்டுக்கலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேம். இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரைத்தாக்கு தயிர், வெங்காயம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், வறுத்த ஜீரகத்தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். டைம் இல்லை அப்படிங்கும்போது மார்னிங் நம்ம அவசர அவசரமாக கிளம்பும்போது ஆஃபீஸ் எல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலாகவே குழந்தைகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. பிரியாணியில் போட்டால் இது மாதிரி நீங்கள் பீட்ரூட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் மஷ்ரூம்லேருந்து ஆரம்பித்து பன்னீர், சோயா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக 5 நிமிஷத்தில் நம்ம வெஜிடபிள் லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா சோனா மசூரி. 1 கப்புக்கு நீங்கள் 2.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே வறுத்த நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெறுமிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது காய்கறிகள் அப்படின்னா பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேரட்டும் பீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வதங்கினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியெல்லாம் நீங்கள் வேக வைக்க வேணாம். இப்போது மிளகாய்த்தூளும் முந்திரியும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட வேணாம். இப்போது நம்ம இந்த வேக வச்ச அரிசி, நீங்கள் பாசுமதி அரிசியிலேருந்து ஆரம்பித்து ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம்.
நம்ம இதை போட்டுட்டு முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம லெமன் ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதனால லெமன் வந்து பிழிஞ்சு விடணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே லெமனை வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாயிடும். முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமனை பிழிஞ்சு விடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதில் அதனோட விதைகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இன்கேஸ் அந்த விதைகள் இதில் விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துடணும். இல்லைன்னா அது கசப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது மட்டும்தான் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். ஸோ இது வந்து வறுவல் இல்லைன்னா சிப்ஸோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர், உருளைக்கிழங்கு, நல்ல ரோஸ்ட் பண்ண உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். சிம்பிளான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுற அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது மாதிரி கருவேப்பிலை சாதத்தை மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். இதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய், புளி, இது எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புளி வந்து இது கெட்டு போகாமல் பார்த்துக்கும் இந்த ரைஸை. ஸோ இது வந்து இதனோட பேஸ். தேவைப்பட்டால் நீங்கள் பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு, இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா அந்த லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி அரைக்கலாம், இல்லை அப்படின்னா பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சி ரைஸில் போட்டு கிளறிக்கலாம். சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கையளவு எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு கொத்தமல்லி வந்து ஒரு 3 ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம், அதாவது 3 தலை. அதை எடுத்துகிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம், தேவைப்பட்டால் ஆயில் ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பச்சை வாசனை போனாவே நமக்கு போதும். இன்கேஸ் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருந்தால் கருவேப்பிலை பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் சோனா மசூரி ரைஸை நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 2 கப் ரைஸை 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். முதல்ல ஆறணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த சாதம் தாளிக்கும் போது ஸ்டிக்கியாக இருக்காது. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டுட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். அது உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்சியில் போட்டு கரகரப்பாவோ பேஸ்ட்டாவோ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சட்னி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட இதுலேயே நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஸோ இதெல்லாமே போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்டான போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பீனட்ஸ் நான் போடுறேன், அதாவது நிலக்கடலை. இது வந்து பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ண நிலக்கடையில் எந்தனாலும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு நிலக்கடலை, நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிலக்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட போடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு மிளகாய்த்தூள். அதில் நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ வடித்து ஆற வச்ச சாதம், நீங்கள் எந்த சாதம் வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ், பாசுமதி ரைஸ், கொல்லம் ரைஸ் போட்டுக்கலாம், பொன்னி ரைஸ் போட்டுக்கலாம், ஸோ IR20, மட்டா ரைஸ், கேரளா ரைஸ் எல்லாமே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டோ பவுடரோ போட்டுக்குங்க. இதே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டோன்னா குழந்தைகளுக்கு லஞ்சாக கொடுத்து விடலாம். இதோட அப்பளமோடு எடுத்துக்கலாம், ஊறுகாயோடு எடுத்துக்கலாம். பொரியல் வந்து நிறைய பொரியல் இருக்குது, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், ஸோ பீட்ரூட் பொரியல், ஸோ இதோட வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் புளி கரைசல் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பரான கருவேப்பிலை புளி சாதம் அந்த மாதிரி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக கர்நாடகா ஸ்பெஷலில் டொமேட்டோ பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசுமதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா, கொல்லம் ரைஸ், இல்லை கர்நாடகா பொன்னி, அதுக்கப்புறம் சோனா மசூரி இது நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வரும். இப்போது 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும் இதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியை வடிக்க வேணாம். இப்போ முதல்ல ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து மசாலா பேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 2லேருந்து 3, அதுக்கப்புறம் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இதுக்கு. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி, புதினா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதோடு சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இது நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கலரை கொடுக்கும். அந்த ரைஸுக்கு கலரையும் ஃப்ளேவர் வந்து அதிகமாக கொடுக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே பண்ணக்கூடியது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு இது வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது ஜீரகத்தூள், உப்பு, கசூரி மேத்தி இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஸோ இது 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, 5லேருந்து 10 நிமிஷம். இதுக்கப்புறம் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃபெனல், அதாவது சோம்பு, பே லீஃப், ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி. கசூரி மேத்தி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டொமேட்டோ பாத்துக்கு. நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் போதும். உப்பு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது வந்து இந்த பச்சை வாசனை போகணும் கண்டிப்பாக இதில். இதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம அரைக்கிறதுக்கும் தக்காளி போடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதக்கிறதுக்கும் தக்காளி. ஏன் அப்படின்னா இது வந்து டொமேட்டோ பாத் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் தக்காளியை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பெருசாக மசாலாலாம் எதுவும் போடலை, ஏன்னா ஆல்ரெடி அரைக்கிறதுனால அதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மசாலா போட்டிங்கனாலும் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிச்சவங்க சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது கேரட், கேப்சிகம், பீன்ஸ், தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அது கூட போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. கெஸ்ட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்கும் போது இதை வந்து பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணணும் அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் வறுவலும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் அதுவும். இப்போது இதோடு சேர்த்து மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி தான், அரிசி ஊற வச்ச தண்ணியவே நான் வந்து ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு ரைஸ் வேகும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு லைட்டாக கூட அதிகமாக இருந்தாலுமே அந்த ரைஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசியை போடுறோம். பாசுமதி அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைஸ் வந்து சாப்பிட வேணாம், வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இதுலேயே வந்து சிறுதானியம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திணை, வரகு, குதிரைவாலி எல்லாம். ஸோ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 3 விசில் விடலாம். இல்லை ஹை ஃப்ளேமில் 1, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 விசில் விடலாம். இப்போ வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோம். இது ஏற்கனவே நமக்கு பாயில் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக, லைட்டாக கிறிஸ்பினஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப ரோஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு விசில் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு. இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம், தயிர் சாத்துக்கு, அதுக்கப்புறம் லெமன் சாத்துக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பர்ஃபெக்டான நமக்கு டொமேட்டோ பாத் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே வெந்ததுனால இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் தான் இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு பன்னீர் வேணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வாழைக்காயிலேருந்து ஆரம்பித்து காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் ஃப்ரை வைக்கலாம். பன்னீர் கீ ரோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸ்லேயே வந்து கோஃப்தா வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் அவரேக்கலோ பிரியாணி. அதுக்கப்புறம் நேபாளியோட வைரல் டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்குனி பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து தமிழில் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம் அவரைக்கழுவை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் உள்ளது அப்படின்னா இந்த மொச்சக்கொட்டை தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றோடொன்று ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாசுமதி ரைஸ் இல்லை அப்படின்னா சோனா மசூரி எடுத்துக்கலாம், கர்நாடகா பொன்னி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கிலோ, அதாவது மொச்சக்கொட்டை. இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கிரேவியிலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாமே செய்யலாம். கர்நாடகாவில் அவரைக்கல்லில் உப்புமா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாசுமதி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய், நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இது 1 பார்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும். லஞ்சுக்கு அப்படிங்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம், நல்லா பழுத்த தக்காளி, அதையும் நல்லா வதக்கலாம். ஸோ இதெல்லாம் வதக்கும் போதே நான் மொச்சக்கொட்டையை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 1 கப், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷானதுங்கனால. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நம்ம தொன்னே பிரியாணிக்கு அரைக்கிற மாதிரி தான், அந்த ஸ்டைல் தான் சொல்லலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். ஆனால் கர்நாடகாவில் வெஜிடபிள் பாத், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் போடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், இதெல்லாம் நல்லா போட்டு லைட்டாக பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் இந்த புலாவ் நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஊற வச்ச பாசுமதி அரிசி கிட்டத்தட்ட 2 கப் நான் சொன்னேன். பாசுமதி ரைஸ்னால் 2 கப்புக்கு நீங்கள்
3 கப் தண்ணி ஊற்றலாம். ஜீரா ரைஸ்னால் 2.25 கப் தண்ணி ஊற்றலாம். சோனா மசூரி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா 2 கப்புக்கு நீங்கள் 5 கப் தண்ணி ஊற்றலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. 1 நிமிஷம் மட்டும் போதும். இதுக்கப்புறம் 3 கப் தண்ணி அப்படிங்கிறது நான் அரைச்சி வச்ச அந்த அதே மிக்சியில் ஊற்றினேன். ஏன்னா ஏற்கனவே அந்த பேஸ்ட் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வேணுமா, காரம் வேணுமா, கரம் மசாலா, நெய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே நீங்கள் அவரைக்காய் வச்சு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 விசில் விடுங்க மூடி. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில், 2 விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம தம் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போது வைரல் சக்குனி நேபாளி சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர் ரைத்தா பச்சடி மாதிரி தான் இந்த ரெசிபி. இது நார்மலாக பாசுமதி அரிசியை வடிச்சிட்டு இந்த சைட் டிஷ்ஷுமே இல்லைனா இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கூட. இதில் பச்சை மிளகாய், வெங்காயம் 1 போட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 இல்லைனா 2, உப்பு தேவையான அளவு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ வெங்காயமோ உருளைக்கிழங்கோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தாளித்து கொட்ட போகிறோம். நாம் கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் தாளிப்போம். ஆனால் அவங்க கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகாய், ஒரு சில இடத்துல எள்ளு பொடியை கொஞ்சம் வறுத்து கூட போடுவாங்க. அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீசனிங் பண்ணது அப்படியே ஊற்றிடலாம். நீங்கள் கடுகெண்ணெயிலையும் தாளித்து ஊற்றலாம். இப்போ கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். தயிர் புளிப்பாக இல்லைங்கிற சமயத்தில் ஒரு அரை லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடுச்சு. இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் விசில் வரதுக்கு முன்னாடியே அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும், அது யூனிக்காக வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். southindianfoods.inங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 14 to 15 இருக்கும். ஸோ அதுலேயுமே 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.